ஃப்ரிட்ஜில் தேங்காய் வச்சாலும் அழுகி போகுதா? 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜ்லேயே எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு 2 ஹேக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு தேங்காய் இல்லை ஒன்றுக்கும் அதிகப்படியான தேங்காய் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருந்தீங்கனாலும் சரி, தேங்காவை உடைச்சிட்டு அதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு இதை ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு இது போல் நல்லா தொடச்சி விட்டுருங்க. துணி வச்சு தொடச்சதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம மேடை மேலே போட்டு வச்சுருங்க. கவுண்டர் டாப்பில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூள் உப்பு எடுத்து இந்த தேங்காய்க்குள்ளே போட்டு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுறணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தேங்காயோட உள்பகுதி அதே போல் தேங்காயோட மேலே வாய் இது பக்கத்தில் ஃபுல்லாக நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணி வச்சிடணும். அதே போல் இப்போ அடுத்த மெத்தட் பார்ப்போம் வாங்க. லெமன் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் 2-3 சொட்டு விட்டுட்டு நல்லா தேங்காய்க்குள்ளே தேய்ச்சி விட்டுட்டு, அதே போல் தேங்காவுக்கு மேலே அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அதில் அந்த லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இது போல் நம்ம செய்கிறனால தேங்காய் பார்த்திங்கன்னா காயவே காயாது, அழுகியும் போகாது. இது 2வது மெத்தடு. இது போல் உப்பு போடுறது, அதே போல் எலுமிச்சம்பழம் தேய்க்கிறது, இது 2யும் செஞ்சுட்டு பால் ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா 15 நாள் வரைக்கும் தேங்காய் அழுகாது. முதல் நாள் எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.